ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அன்றைக்கி டே 9 மணிக்கு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு போய் சூப்பராக டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் என் பையனுக்காக ராகி கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ராகி கூழுக்கு வந்து முந்தின நாள் ராத்திரியே இந்த முழு ராகின்னு கடையிலலாம் விற்கும். அதை வாங்கி நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலேயே 3லேருந்து 2 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் உள்ள பாலை மட்டும் எடுத்து நீங்கள் கடாயில் சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ராகி கூழ் ரெடி. இதை 8 மாதத்துலேருந்தே நான் என் பையனுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சூப்பராக வெயிட் கெய்னிங் இருக்கும். அப்புறமா அந்த வெயில் நேரத்தில் குழந்தைங்களுக்கு உடல் சூடையுமே சூப்பராக தணிச்சு விட்டுரும். அப்புறமா என் பையனுக்குமே நான் சூப்பராக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டேன். என் பையனுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டான். அவனுக்குமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீடு பெருக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையுமே பெருக்கி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையுமே துவைச்சிட்டு நானும் என் பையனுமே குளிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறமா நானுமே ரெடி ஆகிட்டு எல்லா வேலையுமே நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பையனோட கிளப்புற வீடியோ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஃபைனலி நான் அவனையுமே அதை இதை சொல்லி அதை இதை காட்டி அவனையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பாட்டுக்கு வந்து அவனுக்கு சாம்பார் அப்புறமா முட்டை தான் அவிச்சு வச்சுருந்தேன். அதையுமே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவான். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல வந்து சாப்பாடை வாய்க்குள்ளே வாங்கி வச்சுட்டு முழுங்கவே மாட்டான். சாப்பாடு ஊட்ட மட்டும் எனக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ கொஞ்சம் முழுங்கிக்கிறான். அதனால் நான் சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாகவே அவனுக்கு ஊட்டி முடிச்சிடுவேன். சாப்பாடுமே அவனுக்கு சூப்பராக நான் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனையுமே நான் தூங்க வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு சாப்பிட வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக கொஞ்சம் மாதுளை ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாதுளை ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காலையில் டிஃபன் எடுத்துக்க மாட்டேன். டைரெக்டாக மதியம் லன்ச்சு தான். அதனால் எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதையுமே நான் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் என் பையனுக்கு அவிச்ச முட்டையில் வெள்ளை இருந்துச்சு, அதையுமே வச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் தூங்கிடுவேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து எதுவுமே நான் ஸ்பெஷலாக செய்யலை. நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்ததுனால நேற்று வந்து நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், நேற்று ராத்திரி சாப்பாடு வந்து அங்கே போயிடுச்சு. அதனால் நைட்டு நம்ம வீட்டில் மீன் குழம்பு யாருமே சாப்பிடல. அதனால் அந்த மீன் குழம்பு அப்படியே இருந்ததுனால தூர போடவும் எனக்கு மனசு வரல. சரி, எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டால் சாப்பிட்டுக்கலாமாப்பான்ட்டு சரின்னாங்க. சரின்ட்டு கொஞ்சமாக சாம்பார் மட்டும் நான் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பு எல்லாமே எப்போவுமே மீன் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றத விட நம்ம மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. நானுமே சூப்பராக சாப்பிட்டுட்டு நானும் என் பையனுமே தூங்கிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதோட நானும் என் பையனும் ஒரு 4 மணிக்கு தான் எந்திரிப்போம். வீடியோ இதோட கட் ஆகி 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கு சூப்பராக எந்திரிச்சிட்டு என் பையனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பேன். அவன் அதை சிந்தி குடிச்சிட்ருப்பான். நான் அதுக்குள்ளே போயிட்டு என் பையனுக்காக அன்றைக்கி பொட்டுக்கடலை கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அவனுக்காக பொட்டுக்கடலை கூழ் காய்ச்சி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் சைட் பை சைட் டீ போட்டுட்டு மதியம் போட்ட குழம்பையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறமா வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சமாக துணி இருந்துச்சு, அதையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் என் பையனும் மறுபடியுமே கிளம்பி மூஞ்சிலாம் கழுவி கிளம்பிட்டு என்னோடய சித்தி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எத்தனை பேர் அவங்க பக்கத்தில் இருக்க ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நைட்டு 9 மணிக்கு லாக் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என் பையனுக்கு அங்கேருந்து வந்து ரவை பால் தான் கிண்டி ஊட்டி விட்டேன். அவனுக்கு ரவை பாலையுமே கிண்டி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனும் என் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என் கிச்சனை க்ளீன் பண்ண வந்துட்டேன். அப்புறம் எல்லா குழம்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எது வேணுமோ எல்லாத்தையுமே தூர ஊற்றிட்டு எல்லாத்தையுமே கழுவி கிச்சனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மறுநாள் காலையிலக்கு பச்சை பயிறு அவனுக்கு ஊற வைக்கணும். அதையுமே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அன்றைக்கான லாக் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு ஒரு சூப்பரான லாகில் பார்க்கலாம். மினி லாகோ அல்லது ஷார்ட்ஸ் லாகில் நாளைக்கு ஒரு சூப்பரான லாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.